அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தசி திதி சிவராத்திரியாகும். மாசி மாதத்தில் வருகிற சிவராத்திரி மகா சிவராத்திரி. இந்த நாளில் விரதம் இருப்பது ரொம்பவுமே சிறப்பான நாள். அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே வழிபாட்டு நாளாக கருதப்படுது. சிவராத்திரி விரதம் இருப்பவங்க என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம், அந்த 4 கால பூஜைகள் என்னென்ன நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவராத்திரி பிப்ரவரி 26 காலையில் 10 மணி 18 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிக்குது. அப்போலேருந்தே விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சிவனுக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். சிவனை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவனுக்கு ரொம்பவுமே பிடித்த நீல சங்குப்பூ அல்லது வில்வ இலை இது மூலமாக அலங்கரிக்கும் போது நம்ம இருக்கிற விரதம் இன்னுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். 4 கால பூஜைகளில் இருந்து கவனிக்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். முதல் கால பூஜை இரவு 7:30 மணிக்கும், 2வது கால பூஜை 10:30 மணிக்கும், 3வது கால பூஜை நள்ளிரவு 12 மணிக்கும், 4வது கால பூஜை அதிகாலை 4:30 மணிக்கும் ஆரம்பிக்க போகுது. இந்த சிவராத்திரி முழுவதுமே பார்த்திங்கன்னா சிவாலயங்கள் எல்லாமே திறந்து தான் இருக்கும். நம்மளால் கோயிலுக்கு போக முடியிறவங்க அங்கே போய் வழிபடலாம். அப்படி முடியாதவங்க வீட்டிலையே விரதம் இருந்து இந்த 4 கால பூஜைகளிலும் நம்மளே நம்ம கையால் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும்போது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். முதல் கால பூஜையில் பிரம்மதேவன் சிவனுக்காக பால் அபிஷேகம் செய்வாராம். அந்த நேரத்தில் நம்மளும் பால் அபிஷேகம் செய்து சிவனுக்கு பாசிப்பருப்பு, சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நைவேத்தியம் வைக்கலாம். 2வது கால பூஜை மகாவிஷ்ணு சிவனை வழிபடுதல். இந்த நேரத்தில் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து இனிப்பால் அந்த மாதிரியான நைவேத்தியம் சிவனுக்கு வழிபடலாம். 3வது கால பூஜை தான் ரொம்பவுமே விசேஷமானது. பார்வதி தாயார் சிவனை வழிபட்டு விரதம் இருப்பது தான் 3வது கால பூஜை. இந்த நேரத்தில் தேனால் அபிஷேகம் செய்து எள்ளால் செய்த சாதத்தை சிவனுக்கு படைக்கலாம். 4வது கால பூஜையில் 33 தேவர்களும் ரிஷிகள் அனைத்து உயிர் ஜீவர்கள் எல்லாமே சிவனை வழிபடுறதுக்காக வந்திருப்பாங்களாம். பாலால் அபிஷேகம் செய்யலாம். சாமிக்குன்னு எடுத்து வச்சுருக்க சுத்தமான வெள்ளை சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் கலந்து சிவனுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம். இந்த சிவராத்திரி முழுவதுமே கண் முழிச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக திருவாசகம், தேவாரம், சிவபுராணம் அந்த மாதிரி நிறையா பாடல்களை படிக்கலாம் அல்லது சிவ நாமத்தை உச்சரிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக தூக்கமே வராது. கண் முழிச்சு இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக 3வது கால பூஜையில் பங்கேற்கும்போது அவங்களுக்கு எல்லா வகை செல்வங்களும் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். விரதம் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு நம்மளால் ஆன உதவிகள், அதாவது பால், தேன், தயிர் இந்த மாதிரி அபிஷேகங்கள் செய்கிறதுக்காக வாங்கி கொடுத்து சாமிக்கு ஒரு அர்ச்சனை செய்யும்போது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். வில்வ இலை, சங்குப்பூ இந்த மாதிரியெல்லாம் பூக்களை கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க. ரொம்பவுமே விசேஷமான ஒன்று. விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக தண்ணி, பால், இளநீர் அந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிடலாம். எந்த தவறுமே இல்லவே இல்லை. நைட்டு முழுதுமே கண் முழிச்சிருக்கிறவங்க அதிகாலையில் தூங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கவே கூடாது. அது நாள் முழுமே முழிச்சிருந்து பிப்ரவரி 27ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு கண்டிப்பாக தூங்கிடலாம். ரொம்பவுமே நல்ல விஷயம் அது.